வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷர். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தனது படைகள் எல்லை தாண்டிய படையெடுப்பை தொடங்கிய ஒரு வாரத்திற்கு பின்னர் உக்ரைனிய படைகள் ரஷ்ய நகரமான சுட்சாவை முழுமையாக கைப்பற்றியுள்ளதுடன் நகரின் நிர்வாக கட்டமைப்புகளையும் உருவாக்குவதாக உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்குள் இப்போதும் 80க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் ஒரு ரஷ்ய நகரத்தில் உக்ரைன் தமது நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்குவது இதுவே முதல் தடவை. உக்ரைனின் படைகள் கடந்த புதன்கிழமை முதல் சுட்சா நகரத்தில் உள்ளன என்ற போதிலும் உக்ரைன் ஜனாதிபதியின் முதல் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இது. உக்ரைனிய ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி உக்ரைனிய துருப்புக்கள் தங்கள் ஆச்சரியமான தாக்குதலின் தொடக்கத்திலிருந்து 35 கிலோமீட்டர்கள் ரஷ்ய பாதுகாப்பு வழியாக முன்னேறி 1150 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியதாக கூறினார். அவரது ராணுவம் கைப்பற்றப்பட்ட நகரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் தமது ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் உள்ள ரஷ்ய மக்களின் முன்னுரிமை தேவைகளை பூர்த்தி செய்யவும் சுட்சாவில் ராணுவ அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதாக சிர்ஸ்கி கூறினார். ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனின் ராணுவ அலுவலகம் அமைந்துள்ளதாக வெளியான இந்த அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கொதித்தள வைக்கப் போகிறது. இருந்த போதிலும் என்ன செய்வது? இதுவும் ரஷ்யர்கள் காட்டிய வழிதான். உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட நகரங்களில் ரஷ்ய ராணுவ அலுவலகங்களை அமைத்தது இப்போது சரித்திரம் திரும்பியுள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் ராணுவ அலுவலகம் வந்துவிட்டது. சுட்சா நகரம் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எரிவாயு வழங்குவதற்கான முக்கியமான தளமான ரஷ்ய எரிவாயு முனையத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ளது. இது மாஸ்கோவுக்கு ஒரு லாபகரமான நிதி வருவாயை குறைப்பதே உக்ரைனின் இலக்குகளில் ஒன்று என்ற ஊகத்தை தூண்டியுள்ளது. உக்ரைனின் தரைவழி ஊடுருவல் பல்லாயிரக்கணக்கான ரஷ்யர்களை அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றியதுடன் உக்ரைனின் துருப்புக்களை விரட்டும் முயற்சியில் ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளியுள்ளது. புதன்கிழமை உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் 4 ரஷ்ய விமான தளங்களை குறிவைத்து ரஷ்யாவுக்குள் போரின் மிகப்பெரிய தாக்குதலை செய்தன. உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் கூற்றுப்படி குர்ஸ்க் மற்றும் வொரோனேஜ் மற்றும் மாஸ்கோவின் கிழக்கே உள்ள நிஸ்னி நோவ்கரோட் ஆகிய தென்மேற்கு பகுதிகளில் உள்ள 4 விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. குர்ஸ்க் மற்றும் அண்டை பிராந்தியங்களில் 117 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 4 தந்திரோபாய ஏவுகணைகளை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது. ஆனால் 4 விமான தளங்களும் தீப்பிடித்து எரிந்தது எப்படி என்பதற்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் கொடுக்கவில்லை. உக்ரைனின் தாக்குதல் கிரெம்ளினுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துவதுடன் உக்ரைனின் தந்திரோபாயங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. 2ஆம் உலக போருக்கு பின்னர் வெளிநாட்டு துருப்புக்கள் ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்தது இது முதல் முறையாகும். உக்ரைனின் ராணுவ முன்னேற்றங்களை தடுக்க ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் உள்ள முக்கிய போர்க்கள பகுதிகளில் இருந்து ரஷ்யா துருப்புக்களை ரஷ்யாவின் பிரதான பகுதிக்கு நகர்த்தியது என்று உக்ரைனின் ராணுவ தளபதி CNN-க்கு தெரிவித்தார். இது கிரிமியாவில் ரஷ்ய ராணுவத்தின் பலத்தை கணிசமாக குறைத்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் வியாழக்கிழமை டெலிகிராமில் வெளியிடப்பட்ட புதுப்பிப்பில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளிடமிருந்து முதல் கிராமத்தை குருபெட்ஸ் குடியேற்றத்தை மீண்டும் கைப்பற்றியதாக கூறியது. ஆனால் அங்கு உக்ரைன் துருப்புக்கள் தொடர்ந்தும் இருப்பதாக ரஷ்யாவின் போர் ஆதரவு ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் கூறுகின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் டசன் கணக்கான ரஷ்ய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உக்ரைனிய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது வெளிப்பட்டதை அடுத்து எதிரிகளை ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றுவதாக கடந்த திங்கட்கிழமை சபதம் செய்தார். அவர் சபதம் செய்து இன்று 5வது நாள். உக்ரைன் படையெடுப்பு ரஷ்யாவுக்குள் தொடங்கி இன்று 10வது நாள். உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள் நிரந்தர ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்க தொடங்கியுள்ளது. பல நகரங்களில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் இப்போது உக்ரைன் கொடி பறக்கும் உக்ரைன் ராணுவ தளங்களாக உருமாறியுள்ளன. கிரிமியா தவிர கிழக்கு உக்ரைனில் இருந்தும் ரஷ்ய துருப்புக்கள் ரஷ்யாவுக்குள் திருப்பி அழைக்கப்படுகிறார்கள். மாஸ்கோவின் போர் முயற்சியை வலுவிழக்க செய்யும் விதத்தில் ரஷ்ய எல்லைகளுக்குள் வியக்கத்தக்க விதத்தில் வெற்றிகரமான உக்ரைனிய படையெடுப்பை எதிர்கொள்வதற்காக ரஷ்யா பல ஆயிரம் துருப்புக்களை உக்ரைனுக்குள் ஆக்கிரமித்துள்ள பகுதியிலிருந்து திருப்பியுள்ளதாக தெரிகிறது என்று 2 மூத்த அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வளர்ச்சி அமெரிக்க கவனத்தை ஈர்த்துள்ளது மற்றும் ரஷ்யா எத்தனை துருப்புக்களை நகர்த்துகிறது என்பதை துல்லியமாக தீர்மானிக்க அமெரிக்க அதிகாரிகள் இப்போது பணியாற்றி வருகின்றனர் என்று கூறப்பட்ட நிலையில் மூத்த அமெரிக்க அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமற்ற எண்ணிக்கையினை சில ஊடகங்களுக்கு கொடுத்துள்ளனர். சுமார் 10 பிரிகேட் படையணி அளவிலான கூறுகள் குர்ஸ்க் பகுதிக்கு மாற்றப்பட்டதாக தோன்றியது. ஒவ்வொரு பிரிகேட் படைப்பிரிவும் குறைந்தது 1000 துருப்புக்களை கொண்டது. அந்த வகையில் கிழக்கு உக்ரைனில் இருந்து சுமார் 10,000 ரஷ்ய துருப்புகள் குர்ஸ்க் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்கின்றார்கள் அவர்கள்.
அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் உக்ரைன் படைகளை எதிர்கொள்வதற்காக திரு புட்டினும் ரஷ்ய ராணுவமும் சில வளங்களையும் சில பிரிவுகளையும் குர்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி திருப்புகிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று கூறினார். கிர்பி மேலும் தெரிவித்த போது உக்ரைனில் இருந்து ரஷ்ய துருப்புக்குள் நகர்வது உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அல்லது தெற்கே சபோரிசியா போன்ற இடங்களில் இராணுவ நடவடிக்கைகளை திரு புட்டின் கைவிட்டதாக அர்த்தமல்ல. அந்த முன்னணியில் இன்னமும் தீவிரமான போர் உள்ளது என்று கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அவமானப்படுத்த உக்ரைன் மேற்கொண்ட முயற்சியாக முதலில் தோன்றிய இந்த படையெடுப்பு இப்போது உக்ரைனின் இராணுவ மூலோபாய திட்டமிடலுக்கான சாத்தியங்களை காட்ட தொடங்கியுள்ளது. உக்ரைன் இவ்வளவு காலம் ரஷ்ய பிரதேசத்தை வைத்திருக்க திட்டமிட்டுள்ளது என்பதை பொறுத்து போர்க்களத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க மூலோபாய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அதிர்ச்சியூட்டும் சாத்தியத்தை சில இராணுவ ஆய்வாளர்கள் இப்போது சுட்டிக்காட்டுகிறார்கள். செய்தியாளர்களிடம் பெயர் வெளியிடாமல் பேசிய ஒரு அமெரிக்க அதிகாரி உக்ரைனிய நடவடிக்கை அமெரிக்க அதிகாரிகளை கவர்ந்துள்ளது. குறிப்பாக உக்ரைனிய இராணுவம் அதன் படையெடுப்பு விவரங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருக்க முடிந்த விதம் அமெரிக்க அதிகாரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்று தெரிவித்தார். ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி மற்றும் ஒரு மூத்த ஐரோப்பிய உளவுத்துறை அதிகாரி இருவரும் புட்டினுக்கு மூலோபாய சங்கடங்களை உருவாக்குவதே முக்கிய குறிக்கோள் என்று தோன்றுகிறது. குறிப்பாக ரஷ்ய இராணுவம் மனித வளத்தை எங்கு ஒதுக்க வேண்டும் என்று வரும்போது மிக கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவம் அதன் பெரிய மற்றும் சிறந்த பயிற்சி பெற்ற படைப்பிரிவுகளை உக்ரைனில் இருந்து குர்ஸ்க் நகருக்கு நகர்த்துவதாக தெரியவில்லை என்று மேற்கத்திய உளவுத்துறையை நன்கு அறிந்த மற்ற 2 ஆதாரங்கள் தெரிவித்தன. அந்த ஆதாரங்களில் ஒன்று ரஷ்யா குர்ஸ்கில் உக்ரைன் படையெடுப்பை எதிர்கொள்ள முதன்மையாக ரஷ்யாவின் பிற இடங்களில் இருந்து ஆட்சேர்ப்புகளின் போது எடுக்கப்பட்ட பயிற்சியற்ற துருப்புக்களை அனுப்புவதாக தெரிகிறது. நாங்கள் இன்னமும் ரஷ்ய துருப்புக்களின் கணிசமான நகர்வை காணவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் துருப்புக்களை அதிகளவில் நகர்த்த விரும்பவில்லையா அல்லது நகர்த்துவதற்கான சக்திகள் அவர்களிடம் இல்லையா என்பதை எங்களால் சொல்ல முடியாது என்றார். அமெரிக்க உளவுத்துறையின் உளவு அறிக்கை பற்றி நன்கு தெரிந்த ஆதாரங்களில் ஒன்று ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் இருந்து நகர்த்தப்பட்ட துருப்புக்களை விட மேலதிகமாக ரஷ்யாவின் லெனின்கிராட் ராணுவ மாவட்டம் மற்றும் கலினின்கிராட் ஆகியவற்றிலிருந்து குர்ஸ்கை பாதுகாப்பு உதவுவதற்காக துருப்புக்களை அனுப்பியுள்ளது என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் நீண்ட தூர வீச்சு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனை அனுமதிக்க அமெரிக்கா தயங்குகிறது என்று பல அதிகாரிகள் கூறினார்கள். அதற்கு காரணம் அதிகரிக்கும் அபாயம் என்பதல்ல, அமெரிக்காவிடம் நீண்ட தூர வீச்சு கொண்ட ATACMS ஏவுகணைகள் குறைந்த அளவில் மட்டுமே உள்ளன. அவற்றை குறைந்த எண்ணிக்கையில் உக்ரைனுக்கு வழங்கும் போது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் அவற்றை பயன்படுத்துவதை விட ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவை குறிவைக்க அவை சிறப்பாக பயன்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு மேற்கத்திய அதிகாரி உக்ரைன் தனது அனுபவமிக்க சில படைகளை குர்ஸ்குக்கு அனுப்பியதாக உறுதி செய்தார். இது இராணுவ கண்ணோட்டத்தில் ஈர்க்கக்கூடியது. உக்ரைன் மிகவும் அனுபவம் வாய்ந்த துருப்புக்களை போர் முன்வரிசையில் ஈடுபடுத்துவதில்லை. அவர்களால் அந்த துருப்புக்களை போர் முன்வரிசையில் இழக்க முடியாது. அதனால் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் உக்ரைன் ராணுவம் மிகவும் அனுபவம் வாய்ந்த துருப்புக்களை அனுப்பிய போதிலும் உக்ரைன் போர் முன்வரிசையில் உக்ரைனுக்கு பல குறைவு ஏற்பட போவதில்லை என்று கூறினார்.